சரோஜா தேவியினுடைய உண்மையான பேர் ராதாதேவி. அவங்க வந்து கன்னடம் தாய்மொழி. எம்ஜிஆர் சொல்லிட்டாரு. இது ஏற்கனவே இந்த பொண்ணை வந்து நான் பெங்களூரில் வேறு ஒரு ஷூட்டிங் போகும்போது அங்கே இந்த பொண்ணு நடிச்சுக்கிட்டு இருந்துச்சு, நான் பார்த்தேன். ஆக்சுவலாக அந்த பொண்ணு நல்ல அழகான பொண்ணு, இந்த பொண்ணையே போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சரோஜா அந்த ராதாதேவின்ற பேரை வந்து சரோஜா தேவின்னு சொல்லி மாற்றினவர். வணக்கம். சரோஜா தேவி வந்து எவ்வளோ பெரிய கதாநாயகியாக தமிழ் பட உலகில் பவனி வந்தார் அப்படின்றத நமக்கு நல்லா தெரியுமில்ல. சரோஜா தேவியை எப்படி எம்ஜிஆர் நாடோடி மன்னன் திரைப்படத்திற்காக தேர்ந்தெடுத்தார் அப்படின்றது, நாடோடி மன்னன் திரைப்படம் வந்த பிறகு தான் சரோஜா தேவி மிகப்பெரிய நட்சத்திரமானது அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம். அதுக்கு பின்னாடி வந்து மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, சரோஜா தேவியினுடைய உண்மையான பேர் ராதாதேவி. அவங்க வந்து கன்னடம் தாய்மொழி. அப்படி இருக்கும்போது ஹொன்னப்ப பாகவதர் அப்படின்னு ஒருத்தர் வந்து கன்னடத்தில் ஒரு படத்தை தயாரித்தார். அந்த படத்தினுடைய பேர் வந்து மகாகவி காளிதாஸ். அந்த படத்தில் கதாநாயகியாக சரோஜா தேவியை அவர் ஒப்பந்தம் செய்தார். சரோஜா தேவி கன்னடத்தில் முதல்ல கதாநாயகியாக நடித்தாங்க. அவர் தான் அந்த ராதா தேவின்ற பேரை வந்து சரோஜா தேவின்னு சொல்லி மாற்றினவர். அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு இங்கே தமிழில் வந்து மணாளனே மங்கையின் பாக்கியம் அப்படின்ற படத்தில் ஒரு துக்கடா ரோலில், ஒரு ஸ்மால் ரோலில் அவங்க நடிச்சிருக்காங்க. ஒரு சின்ன கதாபாத்திரத்தை நடிச்சிருக்காங்க. அது ஒரு பார்த்திபன் கனவு அப்படின்ற படத்தில் ஆக்சுவலாக வைஜெயந்தி மாலா கூட ஒரு தோழியாக சிறு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. அது பிறகு தங்கமலை ரகசியம் படத்தில் கூட நடிச்சிருக்காங்க. இதே மாதிரி ஒன்று ரெண்டு படங்களில் வந்து குரூப் டான்ஸராக கூட அவங்க வந்திருக்காங்க. ஆக்சுவலாக சரோஜா தேவி அதான் உண்மை. இன்னும் சொல்ல போனால் சாண்டோஸ் சின்னப்பாத்தவர்கிட்ட வந்து சரோஜா தேவியும் அவங்க அம்மாவும் வாய்ப்பு கேட்டு வந்து அப்படின்னு வரும்போது அவங்க வந்து ஒரு நடன காட்சி அப்படின்னு வரும்போது அதுக்கு வந்து 500 rupees அவங்க சம்பளம் கேட்டிருக்காங்க. தேவர் வந்து 500 ரூபா கொடுக்குறதுக்கு அந்த காலத்தில் 500 ரூபா கொடுக்குறதுக்கு தயாராக இல்லை. சாண்டோஸ் சின்னப்பா தேவர் அவர் அதோட ஏதோ கம்மியாக பேசியிருந்தார். அந்த அமௌண்ட்டுக்கு அவங்க தயாராக இல்லை. அது பிறகு அவங்க தேவருடைய படத்தில் அந்த டைமில் நடிக்கலை. பின்னாடி தேவர் படத்தில் எத்தனையோ படங்கள் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. அதில் பின்னாடி நடந்த மேட்ரு. ஆரம்ப காலத்தில் வெறும் 500 rupees ரெமுனரேஷன் கேட்டு அந்த அமௌண்ட்டு தேவர் தர முடியாமல் மறுத்து அப்படின்னு வரும்போது அதில் நடிக்க வாய்ப்பு கிடைக்காமலும் சரோஜா தேவிக்கு போயிருக்கு. இப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து சிவி ஸ்ரீதர், டைரக்டர் ஸ்ரீதர் வந்து கல்யாண பரிசு படத்துக்கு கதாநாயகியாக வந்து சரோஜா தேவியை கமிட் பண்ணிட்டார். கமிட் பண்ணி இருக்கும்போது அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. கமிட் பண்ணியாச்சு, அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. அப்படி வரும்போது எம்ஜிஆர் நாடோடி மன்னன் படத்தை ஆரம்பிச்சிட்டாரு. ஆரம்பித்து எம்ஜிஆர் தானே அந்த படத்தை தயாரித்து இயக்கியவர், எம்ஜிஆர் தானே கதாநாயகனாக நடித்து அந்த படத்தில் வரும்போது அதில் 2 கதாநாயகிகள், பானுமதி ஒரு கதாநாயகி, இன்னொரு கதாநாயகி யாரை போடலாம் அப்படின்னு வரும்போது இயக்குனர் கே சுப்பிரமணியன் வந்து சரோஜா தேவியினுடைய ஸ்டில்ஸை எம்ஜிஆர்கிட்ட காமிச்சிருந்தார். எம்ஜிஆர் ஏற்கனவே வந்து ஒரு கன்னட படப்பிடிப்பு பெங்களூரில் நடக்கும்போது எம்ஜிஆர் அங்கே வேறு ஒரு படப்பிடிப்புக்காக போகும்போது அங்கே வந்து சரோஜா தேவியை ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்துருக்காரு. சரோஜா தேவி நடிக்கிறத பார்த்துருக்காரு. அந்த ஃபோட்டோக்களை, அந்த சரோஜா தேவியினுடைய புகைப்படங்களை கே சுப்பிரமணியம் காமிச்ச உடனே எம்ஜிஆர் சொல்லிட்டாரு. இது ஏற்கனவே இந்த பொண்ணை வந்து நான் பெங்களூரில் வேறு ஒரு ஷூட்டிங் போகும்போது அங்கே இந்த பொண்ணு நடிச்சுக்கிட்டு இருந்துச்சு, நான் பார்த்தேன். ஆக்சுவலாக அந்த பொண்ணு நல்ல அழகான பொண்ணு, இந்த பொண்ணையே போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் வந்து நாடோடி மன்னன் திரைப்படத்திற்காக சரோஜா தேவியை ஒப்பந்தம் செய்தார் அப்படின்னு. கல்யாண பரிசு அதுக்கு பிறகு தான் திரைக்கு வந்துச்சு. அது கல்யாண பரிசு வந்து நாடோடி மன்னனுக்கு முன்னாடி கமிட் பண்ணியிருந்தா கூட திரைக்கு வந்தது நாடோடி மன்னன் திரைக்கு வந்த பிறகு தான். நாடோடி மன்னன் திரைக்கு வந்த உடனே சரோஜா தேவி மிகப்பெரிய உயர் நட்சத்திரமாக ஆகிவிட்டார். அதனால் இப்போ இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, யார் வந்து எப்படி மேலே வருவாங்க, வாய்ப்பு எப்படி கிடைக்கும், யார் மூலம் கிடைக்கும், யார் நம்மை உயர்ந்த பீடத்தில் அமர வைப்பார்கள் அப்படின்றத வந்து யாராலையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் கூட சரோஜா தேவி வாழ்க்கையில் வந்து எப்படிப்பட்ட உயர்வு இப்படி கிடைத்ததோ அதே மாதிரி உயர்வு சிறிதும் எதிர்பாராமல் உங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சம்பவத்தை இங்கு நான் கூறுகிறேன்.